Hello guys, welcome back to our channel tamilvillage birds. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே फ्रेंड्स, நாம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 0 to 6 month குள்ள இருக்கிற பேபிஸோட weight வந்து எப்படி கெயின் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். 6 monthக்கு மேல இருக்கிற குழந்தைங்க அப்படினா நம்ம வந்து ஃபுட் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். சோ ஹெல்தியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம். டயட் சார்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஃபுட் சார்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம weight gain பண்ணிக்கலாம். பட் 0 to 6 monthக்குள்ள இருக்கிற பேபிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்னோட குழந்தை வந்து weight gain ஆகல அப்படினு ஃபீல் பண்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ above 6 month பேபிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்தியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபுட்ஸ் மூலமா நம்ம கொடுத்து வந்து அவங்கள வந்து வெயிட் கெயின் பண்ண வச்சுக்கலாம். பட் நியூ பார்ன்ல இருந்து இப்போ 6 month வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து மதர்ஸ் மில்க் மட்டும்தான் கொடுக்கணும். வேற எதுவும் வாட்டர் கூட கொடுக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்க பேபிஸ்க்கு வந்து எப்படி வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இது. என்னோட பேபி பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது 1 kg 800 கிராம் தாங்க இருந்தாங்க. 2 kg கூட இல்லை, அதை விட கம்மியாகவே தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நான் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்ற டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். இது வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கங்காரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டாக்டர்ஸ் தான் வந்து எனக்கு சஜஷன் பண்ணாங்க. எதுவும் இல்லைங்க, அது வந்து கங்காரு தெரியும் இல்லையா? கங்காரு வந்து குழந்தை அதோட குட்டி போட்டதுக்கு அப்புறமே வந்து அந்த குட்டியை வந்து அது தன்னோட வயிற்றுக்குள்ளேயே வச்சிருக்கும். ஒரு பேக் மாதிரி இருக்கும், அந்த பேக் உள்ளேயே வச்சுட்டு இருக்கும். அது வந்து அந்த குழந்தைய பாதுகாப்பா. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைய வந்து நம்மளுடைய மார்பில் வந்து போட்டு படுக்க வச்சுட்டு இருக்கும்போது ஸோ குழந்தை வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து மேலேயே வச்சுட்டு இருக்கிறதால இதுக்கு பேர் வந்து கங்காரு ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து அம்மாவோடைய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பேபியோட ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு பேபியை வந்து மேலே வந்து இந்த இடத்துல வந்து நம்ம படுக்க வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய மார்பு பகுதியில் படுக்க வச்சுட்டு மேலே வந்து ஒரு துணி சுற்றிக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நம்மளுடைய கதகதப்பில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த வார்மாக வந்து குழந்தை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இதனால பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ள, அதாவது கர்ப்பப்பையில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால வந்து குழந்தை வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு சேர் இருக்குது. ஸோ இதை நான் வந்து மேலே கொடுக்குறேன். ஸோ இந்த சேரில் வந்து நீங்கள் குழந்தைய வந்து பேபியை வந்து இந்த மாதிரி படுக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தலையணை வச்சு ஒரு செவுத்துல வந்து தலையணையை சாய்ச்சி இந்த மாதிரி ஸ்லாட்டிங் பொசிஷனில் வந்து தலையணை வச்சுட்டு அது மேலே நீங்கள் சாஞ்சிட்டு அதுக்கப்புறமா பேபியை வந்து மேலே வந்து படுக்க வச்சுக்கலாம். இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு வந்து என்ன சஜஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 hour சாப்பிட்றது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு 1 hour போக மற்ற டைம் எல்லாமே வந்து பேபியை மேலவே படுக்க வச்சுட்டு இந்த மெத்தட்லேயே போட்டு வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்னால் வந்து போட முடியல. பிகாஸ் எனக்கு சிசேரியன்ன்றதால என்னால் அந்த அளவுக்கு வந்து அந்த பொசிஷன்லையும் இருக்க முடியல. ஏன்னா நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி இருந்ததால என்னால் வந்து அந்த பொசிஷன் அதிகமாக போட முடியல. ஸோ இப்போ 2.5 monthல நான் ஒரு 10 times ஒரு 15 times போட்டிருப்பேன், அவ்வளோதான். ஸோ ஒரு டைமுக்கு வந்து ஒரு 1 hour 1 hour கிட்ட போட்டிருப்பேன். ஒரு டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா 1 hour 1.5 hour அவ்வளோ நேரம் நான் போடுவேன். ஸோ நீங்களுமே வந்து உங்களுடைய பேபியை டெய்லியுமே நீங்கள் போடலாம். இது வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து குழந்தை போடும்போது ஒரு நாளைக்கு டெய்லியும் போட போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி போடலாம். இல்லை நீங்கள் வந்து நான் 1 week once அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப டைம் விட்டு தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 hours 2.5 hours கூட நீங்கள் போட்டுட்ருக்கலாம். அதெல்லாமே ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி போட்டுட்டு நீங்களுமே படுத்து தூங்கிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் சேஃப் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளாத் ஒன்று வச்சு உங்களையும் பேபியும் சுற்றி அதை வந்து நீங்கள் கட்டி வச்சுடுங்க. பேபியும் உங்களையும் சேர்த்து ஒரு டவலோ இல்லை ஒரு ஷாலோ ஒரு கிளாத் வச்சு குழந்தையும் உங்களையும் சேர்த்து சேஃபாக கட்டிட்டீங்க அப்படின்னா குழந்தை வந்து சேஃபாக இருப்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல் எப்படி போடணும் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அது எப்படி போடணும்னு சொல்லி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். கண்டிப்பாக இது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் திங் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பிரஸ்ட் மில்க், மதர்ஸ் மில்க் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டபுள் சைடும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே டைம் நம்ம பால் கொடுக்கும்போது 2 சைடும் சேர்த்து வந்து கொடுத்துருவாங்க.
ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து எப்படி வந்து மில்க் செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியாக வர பால் வரும், லாஸ்ட்ல தான் வந்து திக்காக இருக்க பால் வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்ல வர தண்ணி பால் வந்து 4 மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பின்னாடி லாஸ்ட்ல வர அந்த பாலை வந்து ஹிண்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொழுப்பு சத்து புரத சத்து நிறைந்ததாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல வர இந்த 4 மில்க் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாலாக தான் இருக்கும். இதில் வந்து குழந்தைக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் இருக்கு. ஸோ குழந்தைக்கு வந்து நிறைய டைம் வந்து எல்லாரும் வந்து 2 சைடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொடுக்கும்போது லெஃப்ட் ரைட் கொடுக்கும்போது ஸோ குழந்தை வந்து இந்த 4 மில்க் மட்டுமே குடிச்சிட்டு திரும்ப அம்மா வந்து பால் கொடுக்கும்போது திரும்ப வந்து பால் செக்ரெட் ஆகி திரும்ப அந்த தண்ணி பாலை தான் குடிப்பாங்க. ஸோ அதனால வந்து குழந்தை வெயிட் கெயின் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது வந்து குழந்தைக்கு ஒரே சைடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது ரைட் சைடு கொடுக்கலாம், லெஃப்ட் சைடு இந்த மாதிரி மாற்றி நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்படியுமே வந்து குழந்தை வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகலை, என்னோட குழந்தை வந்து கொஞ்சம் பால் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆச்சு, இல்லை அந்த லாஸ்ட்ல வர ஹிண்ட் மில்க் வந்து என்னோட குழந்தை குடிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சங்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து பால் எடுத்து நீங்கள் சங்கில் குழந்தைக்கு ஊற்றலாம். ஸோ என்னோட குழந்தை வந்து லோ பர்த் வெயிட் அப்படின்றதால வந்து டாக்டர்ஸ் எல்லாமே சஜஷன் பண்ணாங்க இந்த மாதிரி பால் எடுத்து கொடுக்குற மெத்தட். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நான் பால் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் பால் எடுக்கும்போது அந்த பால் வந்து திக்காக இருக்கும். ஸோ அந்த பாலை எடுத்து குழந்தைக்கு சங்கில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பொறையிறாம கொஞ்சம் சேஃபாக கொடுக்கணும். ஸோ இது மட்டும் தான். நீங்கள் ஒரு டைம் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையுமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, பேபி வந்து கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட குழந்தைக்கு வெயிட் கெயின் பண்ணேன். ஸோ இப்போ நார்மல் வெயிட்டில் ஒரு 3 kg பிறக்கிற பேபி அப்படின்னா அவங்க வந்து தண்ணியிலேயே இருப்பாங்க. பிறந்த உடனே கொஞ்சம் வெயிட் வந்து லோ ஆவாங்க. அதுக்கப்புறம் பட் ஒரு 15 days லோ ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னா 1 monthலாம் வெயிட் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட பேபி வந்து லோ பர்த் வெயிட்ன்றதால நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கேர் எடுத்துட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டப்ப அவங்க வந்து இந்த கங்காரு ஸ்டைல் மெத்தட் மட்டும்தான் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. பிகாஸ் நம்ம வந்து குழந்தைக்கு வேற எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த மில்க் எடுத்து கொடுப்பேன். ஸோ இந்த 2 மெத்தடுமே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே வந்து நான் பண்ணேன். பிகாஸ் நம்ம வீட்டுக்கு போனால் எப்படி பண்ணுவோம்னு தெரியாதுன்றதால வந்து டாக்டர் எனக்கு அங்கேயே அந்த கங்காரு ஸ்டைலையும் பண்ண சொல்லி அவங்க 1 டைம் பண்ணி காமிச்சு என்னை வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ நான் ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு 17 hours கிட்ட வந்து நான் போட்டிருப்பேன் நைட்டு பகலில் சேர்ந்து ஒரு நாளில். ஸோ சாப்பிட மட்டும்தான் நான் அதிலே படுத்து தூங்கிடுவேன், சாப்பிட மட்டும்தான் எழுந்து உட்காந்து சாப்பிடுவேன், திருப்பி வந்து படுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours 5 hours மட்டும்தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன். மற்ற டைம் எல்லாமே பேபி மேலே தான் போட்டுட்ருப்பேன். ஸோ அதனால வந்து டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரியே வந்து நீங்களும் வீட்டில் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ நாங்கள் வந்து வீட்டில் வந்து அதை தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த 2 மெத்தட் தான் நான் ட்ரை பண்ணேன். வெயிட் கெயின் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை தனியாக ஒரு வீடியோவோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய நியூமா மம்மிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து குழந்தை வந்து வெயிட் கெயின் ஆகலன்னு மட்டுமே ஃபீல் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல. கொஞ்சம் வளர்ந்த குழந்தை 6 months ஆஃப்டர் இருக்கிற குழந்தைனா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஃபுட்ஸ் கொடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸு. ஸோ ஹெல்த்தியான டயட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி குழந்தைய வெயிட் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ 6 months இருக்கிறவங்க அந்த பேபிஸ் வச்சிருக்கவங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.